அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். மத்தேயு 6:6 நான் படிக்கிறேன் பாருங்களேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஆமென். மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாரு. இங்க 6:6 எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க. அப்ப எப்படி ஜெபம் பண்ணணுமா, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி. அப்ப என்னன்னா, உன் தேவைகளை யார்கிட்ட சொல்லாதன்றாரு அவன். அப்ப நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் பாருங்க. என்ன முடிவு? என் தேவைகளை யாரிடமும் சொல்ல மாட்டேன். அவங்ககிட்ட சொல்லி அவங்க ஏதாவது செய்வாங்களா? ஏக்கா உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க, பிரதர் ஏதோ உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க, இப்படிலாம் இல்லை. தேவைகளை நான் அவரிடம் மட்டுமே சொல்லுவேன். அவன் அப்ப அதான் விரும்புகிறார். நீ ஜெபம் பண்றப்ப உனக்கும் எனக்கு மட்டும் இருக்கட்டும். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டுமான சில காரியங்கள், ரகசியங்கள் இருக்க வேண்டும். எனவே உங்கள் தேவைகளை யாரிடமும் சொல்லாதீங்க, ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க. அடுத்து, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள சில ரகசியங்கள் நான் சொன்ன மாதிரி உங்க தேவையை யார்கிட்ட சொல்லாதீங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சில ரகசியங்கள் இருக்கு. கர்த்தருக்கு பயந்த இடத்துல அவருடைய ரகசியம் இருக்கிற பைபிள்ல இருக்கு பாருங்க. பாருங்க, யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்தா அவன் அறியாமையினால் அவன் சகோதரத்திலே போய் வெளிப்படுத்துகிறான், அவன் தகப்பனிடத்திலே போய் வெளிப்படுத்துகிறான். வெறும் அனுபவம். ஆனா ஞானமா இருந்திருந்தானா? எனவே இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவருக்கு உங்களுக்கும் சில ரகசியம் இருக்கணும். எனவே ஆண்டவர் உங்களுக்கு சொல்றத அப்படியே போய் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஞானம் அவசியம். ஆமென். அப்போ உங்க தேவைகளை யார்ட்டி சொல்லாதீங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள ரகசியத்தை யார்ட்டி போய் சொல்லாதீங்க. அறை வீட்டுக்குள் பூட்டி கொண்டு உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள கான்வர்சேஷன் உரையாடலாக இருப்பதாக அப்படிப்பட்ட ஜெபம் இருக்கும் என்றால் அவர் என்ன பண்றாரா, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய். அப்ப பிரைவேட்டா நீங்க செய்யற ப்ரேயர்ஸ்க்கு பப்ளிக்கா அவர் ஆன்சர் பண்றாரு. எப்பா என் பையன் ஏன்டதான் சொன்ன, யார்கிட்டையும் சொல்லல, இப்ப நான் பப்ளிக்கா வெளியரங்கமா நான் பலன் அளிக்கிறேன். அவன் அனுபவிக்கட்டும், மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கட்டும், அவன் திருப்தியா இருக்கட்டும். ஏன்னா அவன் என் தேவை, அவனுடைய தேவைகளை யார்கிட்டையும் சொல்லாம என்கிட்ட வந்து சொன்னான். நான் அவன்கிட்ட சொன்னதை யார்கிட்டையும் சொல்லாம அவனுக்குள்ள வச்சுக்கிட்டான். நான் அவனை பலன் அளிக்கிறேன்னு பலன் அளிப்பார். அவன் அப்படி நான் சொல்றேன், உங்க தேவைகளை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. தேவன் உங்களுக்குன்னு சொல்றத வேற யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அந்த ரகசியம் எப்போது காக்கப்படட்டும். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நீங்க கேட்கறத தருவாரு, உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கொடுப்பார். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பலன் அளிப்பார், ரிவார்டு கொடுப்பார். அவன் பாருங்க, ஆன்சர்ன்றது நம்ம என்ன கேட்குறோமோ அது, ரிவார்டுன்றது பலன், அது ஆட் ஆன் பிளெஸிங். நீங்க கர்த்தர் அப்படிதான் அவங்ககிட்ட சொல்றாரு. நீ தனியா ஜெபம் பண்ண, யார்கிட்டையும் சொல்லாம ரகசியமா உனக்கும் எனக்கு மட்டும் வச்ச காரியங்களுக்கு நான் பதிலளிக்க போகிறேன், உனக்கு பலன் அளிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். உங்கள் ஜெபத்திற்கான பதில் இன்று வரும். அது மட்டுமில்லை, அதோடு சேர்த்து அவருடைய பலன்களும் உங்களை தேடி வரும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.